என்ன டாக்டர் அம்மா எப்படி இருக்கீங்க? என்னம்மா எப்படி இருக்க? டாக்டர் அம்மா எல்லாம் சொன்னாங்களா? ஒன்றும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் பாப்பா. എന്റെ ഹസ്ബൻഡ് എവിടെ? എനിക്ക് അവനെ കാണണം. കാണാം. നിന്റെ ഹസ്ബൻഡിനെ ഒരു കുഴപ്പമില്ല. இந்த மாதிரி வாயும் வயிறுமா பார்த்தா நல்லாவா இருக்கும். இன்னும் 4-5 மாசம் தானே. കുട്ടിയെ പ്രസവിച്ച് ഏതെങ്കിലും ആശ്രമത്തിലോ ഓർഫനേജിലും കൊണ്ടുവിട്ടിട്ട് പിന്നെ നീയും അവനും സന്തോഷമായിട്ടിരിക്കാം. ഞാൻ എങ്ങനെ ജീവിക്കണമെന്ന് നിങ്ങൾ എനിക്ക് പറഞ്ഞു തരണ്ട. എനിക്ക് ഇപ്പൊ എന്റെ ഭർത്താവിനെ കാണണം, അല്ലാതെ വേറെ ഒന്നും എനിക്ക് കേൾക്കണ്ട. என்ன ரொம்ப சத்தமா பேசுற? நான் சொல்ற மாதிரி செய், புரியுதா? ഇത്രയും നാളും ഞാൻ നിങ്ങൾ പറഞ്ഞു തന്നെയല്ലേ കേട്ടോണ്ടിരുന്നത്. കൈ കാശുണ്ടെങ്കിൽ ആരും എന്ത് വേണേലും ചെയ്യാല്ലേ. എന്റെ ഭർത്താവ് ഇപ്പൊ വന്നില്ലെങ്കിൽ നിങ്ങൾ എങ്ങനെ താണാണെന്ന് ഈ നാട് മുഴുവൻ അറിയും. சொல்ல சொல்ல கேட்காம சின்ன விஷயத்துக்காக நான் கட்டி காப்பாத்த இவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டுற முடியுமா? சார் வாங்க சார், பரவாயில்ல சார். சார் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க சார். சும்மா வாடா. சரிதான், முதல்ல அவளை விடுங்க சார். இத காப்பாத்தணும்க்காக தானே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்தா. செட்டில்மென்ட்ல பேசி முடிச்சா சொன்னீங்க இல்லையா? செட்டில் பண்ணிட்டேன் சார். நீங்க வாங்க சார், நான் பேசி புரிய வைக்கிறேன் சார். இவளால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க மேடம். எனக்கு எப்படி சார் தெரியும் நீங்களும் மேமும் டிவோர்ஸ் பண்ணி குழந்தை வேணாம்னு சொல்வீங்கன்னு? வாங்க புரிய வைங்க சார். நீங்க போங்க சார். கார்த்திகா, 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 கார்த்திக். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்னாச்சு டாக்டர்மா? ஏதாவது பார்த்து பண்ணுங்க. ஏதாவது பார்த்து பண்ணுங்களா? எல்லாமே போச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? நீங்க இவளை கூட்டு வரும்போது யாராவது பார்த்தாங்களா? இல்ல. ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஐம் ஃபைன். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நீங்களே கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? ஐ எம் குட் சார். உங்கள் பையன் ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அதில் நான் நடிக்கலான்னு அவர் கேட்டாருன்னு. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிட்டாரா? எல்லாம் ரெடியாக இருக்கு சார். நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போவே வர சொல்கிறேன். நோ 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 இப்போ வேணாம் சார். பட் நான் அடுத்ததாக அவருக்கு டேட்ஸ் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட கன்வே பண்ணிடலான்னு. நீங்களே கால் பண்ணி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தட்ஸ் ஓகே. பட் ஒன் மோர் திங். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார். வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு திருடிட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு கையை ஓங்குனேன். ஸ்லிப்பாக கீழே விழுந்துச்சு, பாஸ்டவே. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஹலோ சார், எனி ப்ராப்ளம்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இந்த சிலை கடத்தல் கேஸில் என் பேர் அடிபட்டு இருக்கேன். அதான் யோசிக்கிறேன். ஓ, அப்போ உங்களால் சரி, நான் பார்த்துக்கிறேன். ஷூர், தேங்க்யூ சார். பையனை என்கிட்ட பேச சொல்லுங்கள் சார். ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஷூர். தேங்க்யூ. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இனிமே அந்த பையனை அங்க வைக்கவும் கூடாது, வெளியில விட்டாலும் நமக்கு ஆபத்து. புரிஞ்சுதா? அன்னைக்கு ராத்திரி நீலாங்க
காசியும் அவங்க ஆளுங்களும் வந்து அந்த பொண்ணை ஒரு காரில் தூக்கி போட்டுட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் சார்.